அந்த அடிமைத்தனத்துக்கு ஆம்பளைகள் எல்லாம் அடிமைகள், பொம்மைகள் எல்லாம் அவனுக்கு வேசிகள், தாசி. அவனும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோடு இருக்கிறதாக நினைச்சுக்கலாம். ஆனால் ஆதாரங்களின்படி, சட்டங்களின்படி, சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி அந்த நாலாம் ஜாதியாக சூத்திரர்களுடைய பெண்கள் அவ்வளவு பேரும் பாப்பானுக்கு தாசிகள். இதுல இருக்குது இந்து மதத்திலேயே தலைப்பு அதுதான். நமக்கெல்லாம் பேரு இந்துக்கள்னு. இந்துக்கள்னா என்னங்கிற போது ரெண்டு ஜாதி. ஒரு ஜாதி பாப்பான் பிராமணன், மற்றொரு ஜாதி சூத்திரன். சூத்திரன்னா என்ன? பாப்பானுக்கு அடிமை. சூத்திரச்சின்னா என்ன? பாப்பானுக்கு வேசி. இதுதான் சட்டம். இன்றைய தினம் நம்ம ஆளுகிற அரசியல் சட்டம் இருக்குது, அதில் இருக்கலாம். இதை விட நமக்கு இன்றைய தினம் சட்டமாக இருக்கிற நீதித்தலங்கள்ல பயன்படுத்துகிற ஹிந்து லா என்று சொல்கிற சட்டத்துல சூத்திரன், ராசிபுத்திரன். சும்மா ஏதோ சாஸ்திரத்தில் இருக்குது, சம்பிரதாயத்தில் இருக்குது அப்படி சொல்றதுக்கு இல்லை. 2000 வருஷமாகவும் புதுசா மற்ற அந்நிய ஆட்சி வந்த கொஞ்ச நாள் போக அவர்களும் மாத்தில, அதை அவரை பலப்படுத்தல. அவர்களுக்கு பிறகு வந்த பூர்ண சுயாட்சி என்று சொல்லுகிற இந்த சுயாட்சியில பாப்பான் எல்லாம் பிராமணன், திராவிடன் எல்லாம் தமிழன் எல்லாம் சூத்திரன், பெண்கள் எல்லாம் பாப்பானுக்கு தாசி. இது ஏற்பட்ட அரசாங்கத்து சட்டத்தில் இருக்கிறதுனாலும் நமக்கு சரித்திரம் தெரிய ஒரு 2000 வருஷ காலமா அதுக்கு மேல கூட இப்படித்தான் இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் தெரியல. சூத்திரன் அல்லாதவனாக எப்ப இருந்தோம்னு சொல்ல தெரியல. சொல்லுறவங்க ஆரியம் வந்த பிறகுங்கிறாங்க. ஆரியம் வந்ததும் வர்றதுக்கு முன்ன ராவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுங்கிறதுக்கும் ஒண்ணு சரியான ஆதாரம் இல்லை. அதனால நீண்ட நாளாகவே இந்த மாதிரி இருந்திருக்குது. நீண்ட நாளாக நடப்பிலையும் இருந்து வந்திருக்குது. நமக்கு இருந்த ஆட்சியில பாப்பா ஆளல என்னாலும் தமிழனே ஆண்டிருக்கிற சேர சோழ பாண்டியன் மற்ற தமிழரசர்கள் நாய்க்கன் ஆட்சி, கண்ணிய குத்தலுங்க ஆகிய நாட்டுமார் ஆட்சியிலேயும் நாமெல்லாம் சூத்திரர்களாகத்தான் கருதப்பட்டு வந்திருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நடப்பும் இருந்திருக்கிறது. நம்மளே ரொம்ப ஈயணும், கொஞ்சம் ஈயணும், இப்படி படிப்படியா இருந்திருக்கு. கணக்கு போட்டா 2000 வருஷத்துக்கு முன்னேன்னு சொல்லலாம், 3000 வருஷம் முன்ன கூட சொல்லலாம். இருக்கிறது பெருசு இல்ல. இந்த 2000-3000 வருஷத்துல இந்த 100க்கு 3 பேரா இருக்கிறோம். பிராமணா இருந்து பேரா இருந்துகிட்டு பாடுபடாம நம்முடைய உழைப்பிலே சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு குருமாரா இருந்துகிட்டு நம்ம பொம்பளைங்களுக்கு புருஷனா இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா படிப்படியாக குறைஞ்சு வந்திருக்கு. ஆனா இருந்து நிஜம் தமிழ் ஒத்துக்க மாட்டான். எம்பியில கூட கோச்சுக்கோ, நீ என்னடா நீயே சாட்சி சொல்றேன். அப்ப அந்த பேரம் இல்லாம பண்ணிட்டான். பாப்பா கிட்ட போனா புண்ணியம் வேலை செய்ய போட்டான். அரசமெல்லாம் தான் பொண்டாட்டி அவனுக்கு விட்டு கொடுக்க தயாரா வந்துட்டான். அரசன் மாத்திரம் விட்டு கொடுக்கல. பக்தன் பொண்டாட்டி பாப்பான்னு கூப்பிட்டா கொஞ்சம் மோச்சு பக்கம் நினைச்சிட்டோம். ஏன் இப்படியே
பழக்கம், இதுவே தர்மம், இதுதான் மனம், இதுதான் கடவுள் வணக்கம் என்கிற மாதிரி அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணி அதை வளர்த்திக்கிட்டே வந்துட்டதுனால மனிதனுக்கு அறிவு தோணல. இப்ப எனக்கு யாருக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் அறிய வேண்டாம். சில பேரை தவிர 95 வருஷம் எனக்கு ஏறக்குறைய 5 வருஷத்திலிருந்தே பழக்கம் தெரியும். மக்கள்கிட்ட பழகிற மாதிரி நாட்டில் இருந்த பழக்கம் வழக்கம் இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த காலத்துல நம்ம பொம்பளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற உணர்ச்சி இருக்காது. உள்ளபடிக்கே அவன் கொஞ்சம் பெரிய ஜாதின்னு எண்ணம், அவங்ககிட்ட போனா கொஞ்சம் விசேஷம்னு எண்ணம். நமக்கு இன்னைக்கு அதிசயமா தோணுது, இப்படி கூட இருக்குமான்னு நினைக்கிறீங்க. நான் ஏதோ கொஞ்சமாவது நம்முடைய அனுபவத்தை சொல்றேன். ஜனங்கள் அதிகமாக அதை பத்தி அப்போ கவலைப்படல. ஏன்னா அதே மதமாக, அதே சாஸ்திர சம்பிரதாயமாக, அதே மோட்ச சாதனமாக பிரச்சாரம் பண்ணா ஒன்னா ரெண்டா கோயில், ஒன்னா ரெண்டா கடவுள், கடவுளுடைய கதைகள் ஒன்னா ரெண்டா, இவ்வளவுக்கும் நம்ம பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணி சொன்னா பாப்பாவுக்கு அதே வேலை, பிரச்சாரமே வேலை. யாருதான் மாற மாட்டாங்க, யாருதான் மாற மாட்டாங்க. நல்ல வேலை பாப்பாங்கிட்ட என்ன மிருகத்துக்கிட்ட போனா புண்ணியம்னா மனுஷன் நடக்க வேண்டியது தானே. புண்ணியம்னு சொல்லிட்டா மற்ற சங்கதி எங்க கவனிக்க முடியும்? சாதாரணமா நமக்கு சொல்றது கஷ்டம் தான் சொல்லலாம், அதுக்கு ஆதாரம் இப்ப ராமன் பிறந்தான்னா ஆளுக்கு பிறந்தான். அந்த பாப்பா இல்லாதவனுக்கு இருக்கிற முறை அவங்க அப்ப பாப்பான்னு கூப்பிட்டான்னு பேரு. ராமனோட அப்ப அவன் கடவுள் ஆயிட்டான். 60,000 வயசுங்கிறாங்க. அதனால அவனுக்கு புள்ள வேணும், தியாகம் பண்ணணும். முதல்ல அந்த பொம்பளைங்க ஆறுகிட்ட போனாங்க தெரியுமா? ராமனோட ஒரு அம்மா இருந்தா முதல்ல குதிரைகிட்ட போனாங்க. குதிரையினுடைய ஆண்குறி எடுத்து அந்த பொம்பளைகளுடைய பெண்குறிக்குள்ள விட்டு அப்புறம் பாப்பாங்கிட்ட விட்டாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு சொல்லல, அந்த காலம் அந்த மாதிரி இருந்தது. குதிரை அந்த யாகம் பண்றவனுடைய கதையை படிச்சீங்கன்னா ஞான சூரியன்கிற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துல தியாகம் பண்ணி கடைசியில் குதிரைகிட்ட படித்துக்கிட்டு அந்த அம்மா அந்த குதிரைக்கு சொல்றோம், குதிரைய இந்த நல்ல நேரத்துல என் புருஷன் பண்ற வேலையை நீ பண்ணு. கையில புடிச்சுக்கிட்டு சொல்றான் அந்த பண்டத்தை. அவங்க கெதி அப்படி இருந்தா நம்ம பொம்பளைங்க கெதி எப்படி இருக்கும்? அது ஒரு குறைவுன்னா தானே பேச்சு, அது ஒரு பெருமைன்னா தெளிவா இருக்குல்ல. எப்படி எப்படி என்னமா அந்த மாதிரி மக்கள் இடையில உணர்ச்சி ஊட்டிட்டோம். உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொன்னது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். நம்ம பொம்பளைங்க அப்படி இருந்து இருப்பாங்களா அப்படின்னு இருக்க வேண்டாம். இருக்கிற என்ன வச்சுக்குவோம். ஆனா நம்ம ஊர் எல்லைக்கு வெளியே இருக்குது மலையாளம். அங்க ராஜா பொண்டாட்டி, ராஜா பொண்டாட்டிங்கிறோம் காசு கொடுத்து பாப்பாங்கிட்ட இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு பாப்பாங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். 2 ராணி இருக்கிறானுங்க, மூத்த ராணி ஒண்ணு, இளைய ராணி ஒண்ணு. 2 பேருக்கும் புருஷன். அன்னைக்கு நான் அங்க மலையாளத்து போது அவனுக்கு 80 ரூபாய், ஒருத்தனுக்கு 100 ரூபாய்.